Hi friends, welcome to Thirumathi Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது ட்ரெண்டிங்கான ரோஸ் மில்க் கேக் எப்படி செய்யலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்தது போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். வீடியோவுக்கு போகலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு 2 முட்டை எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி போட்டுக்கோங்க. பீட் பண்ணுங்க. அந்த முட்டை நல்லா கொஞ்சம் ஒயிட் மாதிரி லைட் எல்லோ கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணுங்க முட்டையை. வந்துருச்சு பாருங்க. இப்போ இது கூட 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ எண்ணெய் எந்த ஆயிலாக இருந்தாலும் ஓகே, சன்ஃப்ளவர் ஆயிலாக இருந்தாலும் ஓகே, 1/4 கப் அதையும் ஊற்றி நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ நான் ரோஸ் எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் நான் ஊற்றிக்கிறேன். இதையும் ஊற்றிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ இதில் மாவு பொருளெல்லாம் ஆட் பண்ணுவோம். ஒரு ஜல்லடையை வச்சு அதில் மாவெல்லாம் சேருங்க. இதில் 1 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். பேக்கிங் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு ஜலிச்சு அதில் போட்டுடுங்க. இப்போ இது கூட சால்ட் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா ஜலிச்சு கூட மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணுங்க. இப்போ இது கூட ரோஸ் மில்க் ஆட் பண்ணுவோம். அது 1/4 கப் பால் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 10 ட்ராப்ஸ் ரோஸ் எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பேட்டரோட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி வரணும். ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கிடாதீங்க. இப்போ நான் இப்போ ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு பேக்கிங் பேன் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேன். அது நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி தடவிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சோண்டு மாவு ஆட் பண்ணி அதையும் நல்லா ஸ்ப்ரிங்கிள் எல்லா இடத்துலையும் இந்த மாவு போய் படணும். இந்த மாதிரியே பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு இதை எடுத்துட்டேன். இதை பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்மளோட கேக் பேட்டரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1/2 இது தான் ஊற்றணும். இப்போ நான் ஏற்கனவே ஒரு 5 மினிட்ஸ் நான் பேனை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன், ப்ரீ ஹீட் பண்ணி. அதில் இந்த பேக்கிங் பேனை எடுத்து வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடிடுங்க. லிட் போட்டு இது மீடியம் ஃப்ளேமில் ஒரு 30லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் இருக்கட்டும். இது ஆயிடுச்சு. இப்போ ஒரு கத்தியோ இல்லை டூத்பிக்கோ வச்சு குத்தி பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் ஒன்றுமே ஒட்டலை. ஸோ இப்போ இது நல்லா பேக் ஆகிடுச்சு. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ரோஸ் மில்கை நம்ம ரெடி பண்ணிப்போம். அதுக்கு நான் 1/3 கப் அளவுக்கு நான் பால் ஊற்றிருக்கேன். ஒரு பவுலில், சின்ன பவுலில்.
இப்போ கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு 1/4 கப் ஊற்றிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் அதுவும் ஒரு 1/4 கப். இப்போ ரோஸ் எசன்ஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதை நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதை பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம கேக்கோட மேலே வந்து அப்ளை பண்ணணும். பாருங்கள் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குது, கேக்கு நல்லா வந்திருக்கு. இது மேலே இருக்கிறத மட்டும் கொஞ்சம் லைட்டாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஃபோக்கோ இல்லை கத்தியோ வச்சு அதில் சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஊற்றுற மில்க் வந்து அது உள்ளே இறங்கும். இப்போ இதில் மில்க் அப்ளை பண்ணிட்டேன். எல்லா மில்க்கையும் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ விப்பிங் க்ரீமு அது மேலே போட்டு நல்லா எல்லா இடத்துலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த அப்ளை பண்ணுற ஸ்பேட்டுலா கிடையாது. ஸோ நான் கத்தியால் தான் அப்ளை பண்ணுறேன். ஏனோ தானோன்னு பண்ணியிருக்கேன். மேலே கொஞ்சம் பிஸ்தா நல்லா தூள் பண்ணி பொடி பண்ணி அதை போட்டுறேன். பிஸ்தாவும் ரோஸ் பெட்டல்ஸையும் போட்டுக்கோங்க. பாருங்கள் ரெடி. இப்போ இது மேலே நம்ம மீதி இருக்கிற ரோஸ் மில்கையும் மேலே ஊற்றிட்டு இப்போ சர்வ் பண்ணிடலாம். நம்ம ட்ரெண்டிங்கான ரோஸ் மில்க் கேக் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.